அனைவருக்கும் வணக்கம். கும்மிடிப்பூண்டியில நடந்த சம்பவம் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்பவே வருந்தத்தக்க ஒரு மோசமான ஒரு சம்பவம்னு தான் சொல்லணும். அங்க பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா இதுக்கப்புறம் யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய பிரேயரா இருக்கு. ஸோ தமிழ்நாடை பொறுத்த அளவுல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ரொம்பவே பூதாகரமா கிளம்பிட்டு இருக்கு அப்படின்ட்டு தான் இந்த சோசியல் மீடியால அண்ட் நம்ம டிவி சேனல்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில நடந்ததை விட அதிகமா நடக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. சிறுமி பாதிக்கப்பட்டாங்க, அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. நிச்சயமா பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கும் அந்த குடும்பத்துக்கும் நீதி கிடைக்கணும். பாதிப்பை உண்டாக்குன அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும், அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும். முதலமைச்சர் அதை உறுதிப்படுத்துவார் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா நம்ம இப்ப பாக்குற இந்த சோசியல் மீடியா நியூஸ் அண்ட் செய்தி ஊடகங்கள் கட்டமைக்கிற இந்த விஷயங்கள்லாம் உண்மையா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல சாலை வசதி இல்லை, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா குடிநீர் வசதி இல்லை, ஏன் வீட்டுக்கு பட்டா கூட தரல. இந்த மாதிரி பல விஷயங்கள், இன்னும் சில இடங்கள்ல திமுக கவுன்சிலர்களினுடைய அராஜகம், இது எல்லாத்தையும் மக்கள் எதிர்த்து ரோட்டுக்கு போராட்டம் பண்ணப்பலாம் இந்த ஒரு சேனலாவது பிரேக்கிங் நியூஸ் போட்டுச்சா, ஒரு சேனலாவது செய்தி வெளியிட்டுச்சா, அட்லீஸ்ட் ஒரு சின்ன பக்கத்துல ஒரு செய்தி வெளியிட்டுச்சா? கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு தகராறு நடக்குது, கணவன் மனைவிக்கு இடையில நடக்குது, அதனால அது ஒரு பிரச்சனையா போய் முடிஞ்சிருச்சு. உடனே என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா ஆட்சியில சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு, தாவேகா ஆட்சியில தமிழ்நாடே மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி ஊடகங்கள்ல செய்தி போட்டுட்டு இருக்காங்க. அதனால சோசியல் மீடியாவை எந்த அளவுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக இவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்குதா, சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்டிருக்கு, காவல்துறை அதுக்கான ப்ராசஸ்ல இருக்கு, எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. சில விஷயங்கள் நம்ம யூகிக்க முடியாது. சில இடங்கள்ல இந்த குற்ற சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சரியா கணிச்சாதான் உண்டு. அவங்களே சில இடங்கள்ல கோட்டை விடுறாங்க. இப்போ கரூர் இன்சிடென்ட்லாம் நடந்தது, ஆக்சுவலா அதுக்கு மாநில அரசு தான் பொறுப்பேற்று இருக்கணும். ஆனா அது பண்ணிச்சா? கிடையாது. ஏன்னா அவங்களே அதை யூகிக்கல அப்படின்றதுதான் அவங்களுடைய கருத்தா இருக்கு. அது பின்னாடியும் நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் நான் பேச விரும்பல, ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம இங்க பேச முடியாது. ஆனா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸாலே கணிக்க முடியாத சில விஷயங்கள் வரும்போது அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருது. அதுதான் இங்கேயும் இப்போ சில இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. இதை ஒட்டுமொத்தமா தாவேக அரசாங்கத்தின் மேல நம்ம தூக்கி போட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசாங்கம் இப்பதான் பதவியேற்று இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எம்எல்ஏஸ் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அரசு அதிகாரிகள் திமுக அதிமுகன்னு ஆதரவு அடிப்படையில பிரிஞ்சிருப்பாங்க. அதுல ஒரு செட் ஆஃப் நேர்மையான அதிகாரிகளை செலக்ட் பண்ணி கொண்டு அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி ரன் பண்றதெல்லாம் பெரிய விஷயம். அதுதான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும். இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரேடியா தாவேகா மேல நம்ம பழி சொல்லிட முடியாது. கும்மிடிப்பூண்டியை பொறுத்த வரைக்கும் அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கே அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்க போயிருந்தாரு. விஜயகுமார் போயிட்டு பாதிக்கப்பட்டவங்களை பார்த்திருந்தாரு. அதுக்கப்புறம் நிவாரண தொகையும் வழங்கப்பட்டிருந்துச்சு. எத்தனை திமுக எம்எல்ஏ எம்பிஸ் இந்த மாதிரி போயிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க? போகவே மாட்டாங்க. இந்த பண்ணையாத்தனம் தான் அவங்களுடைய அரசியல் வீழ்ச்சிக்கே காரணம். ஆனா இன்னைக்கு பெண் உரிமை, பெண் சுதந்திரம், சட்ட ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு கதை கட்டிட்டு வராங்க. இந்த ட்ரக் மாஃபியா, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, தமிழ்நாட்டுல அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு ஆணிவேரா இருந்தது யாரு? திராவிட ஆட்சிகள் தானே. ஏன் அவங்க ஆட்சி காலத்துல தடுக்க முடியல? இன்னைக்கு கஞ்சா புழக்கம் அதிகமாயிருக்கு, தாவேகா ஆட்சியில அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த காலகட்டத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவருடைய ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது? ஏன் அதை தடுக்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல? நம்ம டேட்டா படியே பேசுவோம். எந்த காலகட்டத்துல இந்த ட்ரக் அண்ட் மாஃபியா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது பிறகுதான். அந்த ஸ்லைட்டை கூட நான் இங்க போடுறேன். அப்படி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க ஒரு பொய் பிரச்சாரத்தை தாவேகாவுக்கு எதிராக பண்றாங்கன்றது தெரியும். டிராஸ்டிக்கலா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோவிடுக்கு அப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒன்றும் நியாயமானவர்லாம் கிடையாது, அவரோட பீரியட்லயும் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு தான் இங்க பேசணும். ஒரேடியா என்னமோ தாவேக அரசாங்கத்துல எல்லாமே சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு இங்க சொன்னா நம்மலாம் பதில் சொல்லாம இருக்க முடியாது, பதில் சொல்லிதான் ஆகணும். அப்படி பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் வேணும்னே வாண்டடா இவங்க கட்டமைச்சு பேசிட்டு இருக்காங்க. பை எலெக்ஷன்ஸை எப்படியாவது மக்கள் மத்தியில நெகட்டிவா கொண்டு போய் தாவேகாவை தோற்கடிக்கணும், அவ்வளவுதான். இது ஒண்ணுதான் உங்களுக்கு எய்ம். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சுன்னா அதுலயும் இதை வச்சு ஏதாவது ட்ராமா பண்ணலாமான்னு நினைச்சிட்டு இருப்பேன். கரண்ட் கட் இஷ்யூ பத்தியே நான் நிறைய சொல்லியிருந்தேன், ஏது நடக்குது அப்படின்னு. மாண்புமிகு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் இதை பத்தி பேசியிருந்தாரு, சொல்லியிருந்தாரு எதனால இது நடக்குது,
நம்ம வந்து வெளிப்படையாவே பார்த்தோம். எந்த நியூஸ் சேனலாவது அதுக்கெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் போட்டுச்சா? எந்த நியூஸ் சேனலாவது அதெல்லாம் விவாதிச்சுதா? கிடையாது. ஓப்பனா வந்து ஃபீஸ் கேரியரை பிடிங்கிட்டு போறாங்க. நேத்து கூட ஒரு வீடியோ வந்துச்சு, ஒருத்தர் வந்து அந்த ஒயரை கட் பண்ணிட்டு போறாரு, திமுகவை சேர்ந்த நபர். ஏன் இதெல்லாம் பண்றாங்க? தாவேக அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை தூண்டணும்னு சொல்லிட்டு. ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களுக்கு ஒரு வருஷத்துலாம் வராது, ஆனா வர வைக்கணும் அப்படின்றதுல மும்முரமா இருக்காங்க. அது வருதா இல்லையா அப்படின்றதுலாம் ரெண்டாவது பட்சம். ஒரு செயற்கையான ஒரு போலரைசேஷனை கிரியேட் பண்ணணும், ஓபிசி போலரைசேஷனை வர வைக்கணும் அப்படின்றத அவங்க ட்ரை பண்றாங்க. இன்னொன்னு, ஓபிசி போலரைசேஷன் வருதான்னு கேட்டீங்கன்னா வருது. அதை எப்படி சமாளிக்கணும், என்ன ஏது அப்படின்றத கட்சி தான் முடிவு பண்ணணும், தாவேகா தான் முடிவு பண்ணணும். அதுக்கான ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா ஷெட்யூல் காஸ்டுக்கு எதிரான கன்சால்டேஷன் வரதான் போகுது. அதை தடுக்கணும் அப்படின்னா பெரிய அளவுக்கு நம்ம வந்து ப்ராசஸ், அதாவது எலக்டோரல் ப்ராசஸ்ல கூட்டணிகளை வலுப்படுத்தணும். அதே மாதிரி ரெப்ரசன்டேஷனை ஓபிசி கம்யூனிட்டிகளுக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத நம்மள மாதிரியான ஆட்களினுடைய ஒரே கோரிக்கை. ஷெட்யூல் காஸ்ட் கன்சால்டேஷனை வச்சுட்டு தான் கலைஞர் அவர்கள் 2006 தேர்தலை சந்திச்சாரு. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஓபிசி கன்சால்டேஷன் வராது, ஓபிசி பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஓபிசி கன்சால்டேஷனை தான் முன்னிலைப்படுத்துறாங்க. அப்படி படுத்தி தான் கலைஞரை மைனாரிட்டி கவர்மெண்டா மாத்தினாங்க. 96 இடங்கள்ல தான் அவர் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் காங்கிரஸ் அண்ட் பாமக இவங்க 2 பேரும் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணப்போ அவர் வந்து கவர்மெண்ட் நடத்தி முடிச்சிட்டாரு. அதுல ஒரு கூட்டணி கட்சி கூட அவர் மினிஸ்ட்ரி தரல. ஆனா கேட்டா இதான் சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஓபிசி கன்சால்டேஷனை மறுபடியும் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா தாவேகாவுக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அப்போ ஓபிசி கன்சால்டேஷனை கொண்டு வர்றதுக்கு ஒரு தலைமை இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு ஒரு மாஸ் லீடர் நின்னாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. 2 பேரும் பிரிஞ்சு நிற்கிறாங்க. திமுக 20% மேல வச்சிருக்கு, அதிமுக 20% மேல வச்சிருக்கு. இவங்க 2 பேருக்கும் ஓபிசி ஓட்டு பிரிஞ்சு ஷெட்யூல் காஸ்ட் பிளஸ் அதர் கம்யூனிட்டிஸ்லாம் சேரும்போது தாவேகாவுக்கும் அது பிளஸ்ஸா போயிடும். பட் அது கன்சால்டேட்டடா ஓபிசி ஓட் பேங்க் ஒன்னு திமுகவுக்கும் ஒன்னு அதிமுகவுக்கும் போயிடுச்சுன்னா தாவேகாவுக்கும் சிக்கலாயிடும். ஆனா அது இப்போ நம்ம உறுதியா சொல்ல முடியாது, இன்னும் டைம் இருக்கு. ஸோ ஓபிசி போலரைசேஷன், ஓபிசி கன்சால்டேஷன் முக்கியமான இஷ்யூ தான். அதுக்கான பல வேலைகளை வந்து கட்சி வந்து பண்ணணும். கிரவுண்ட் லெவல்ல அவங்களுடைய எம்எல்ஏஸ் வந்து மக்களை மீட் பண்ணணும், சில ப்ரோக்ராம்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். அது எல்லாமே தொடர்ந்து அவங்க பண்ணணும். இப்போதைக்கு இந்த கவர்மெண்ட்டை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணணும், இந்த கவர்மெண்ட் மேல அவப்பேரை சுமத்தணும் அப்படின்ட்டு இந்த எதிர்கட்சிகள் வைக்கிற பொய் பிரச்சாரத்தை நம்ம டெய்லி பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னைக்குமே ஒரு உண்மையான நேர்மையான பாலிடிக்ஸை கையிலே எடுக்க மாட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த அளவு ரொம்ப தரம் தாழ்ந்து போய் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் நான் யோசிக்கல. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் தாவேகா தான் காரணம். இங்க வந்து ஒரு ஃபீஸ் கேரியரை பிடிக்கிட்டு போயிட்டாங்களா, கரண்ட் இல்லையா, தாவேகா அரசாங்கம் வந்து மின்சாரத்தை சரியா தரல அப்படின்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க கட்சியை சேர்ந்த ஆள் தான் அதை பிடிக்கிட்டு போனது, திமுகவை சேர்ந்த ஆள் தான். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பேசினா பேசிட்டே இருக்கலாம். இந்த எதிர்கட்சிகளினுடைய பொய் பிரச்சாரத்தை பார்த்து நீங்க ஏமாந்துடக்கூடாது. இப்படிதான் பேசுவாங்க, இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் வந்தப்போ சரி, இதே மாதிரிதான் திமுக மிகப்பெரிய அளவுல பொய் பிரச்சாரத்தை பண்ணி உள்ளாட்சி தேர்தலில் எம்ஜிஆர் அவர்களை தோற்கடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலையும் தோற்கடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் திமுகவோட பாலிடிக்ஸை புரிஞ்சுட்டு கூட்டணி நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு காங்கிரஸை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகி தொடர்ந்து முதலமைச்சராக இருந்துட்டாரு. ஆனா ஒரு தடவை கூட சென்னை கார்பரேஷனை பிடிச்சது இல்லை எம்ஜிஆர். அது காரணம் இந்த பொய் பிரச்சாரம் தான். சென்னை கார்பரேஷன்ல எம்ஜிஆர் படுதோல்வியை சந்திச்சாரு. முதல் தேர்தல ஆர்கே நகர் மட்டும்தான் வேலன் ஜெயிச்சாரு. மற்றபடி அங்க கூட 1000 ஓட்டு தான் வித்தியாசம். மற்ற எல்லா இடங்கள்லயும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் படுதோல்வி அடைஞ்சார். ஆனா சட்டமன்றம்னு வரும்போது எம்ஜிஆர் ஜெயிச்சிருவாரு. முதலமைச்சர் ஸ்டேச்சருக்கான தேர்தல் போது அவர் எங்கேயோ போயிடுவாரு. லோக்சபான்னு வரும்போது, நாடாளுமன்ற தேர்தல் போது கலைஞர் என்ன பண்ணுவாருன்னா தந்திரமா காங்கிரஸை கூட சேர்த்துப்பாரு. சேர்க்கும் போது கன்சால்டேஷனோட, ஏன்னா அது மத்திய அரசுக்கான தேர்தல்ன்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதுல வந்து அங்கேயும் வந்து அதிமுக அடி வாங்கிடும், சிவிக் போல்ஸ்லயும் அடி வாங்கிடும், உள்ளாட்சி தேர்தலையும். ஆனா சட்டமன்றம்னு வரும்போது எம்ஜிஆர் சஸ்டெயின் பண்ணார். ஆனா அதே ஃபார்முலாவை இப்போ முதலமைச்சரா இருக்கிற விஜய் அவர்களுக்கு எதிராக மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கையில் எடுக்கிறாங்க. 2 பேரும் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர், இவங்க 2 பேரும் கையில எடுக்கிறாங்க. எடுத்து இந்நாள் முதலமைச்சருக்கு எதிராக ஒரு பாலிடிக்ஸை பண்ண நினைக்கிறாங்க. எதிர்வரும் தேர்தல்களில் படுதோல்வி அடைய வைக்கணும். சிஎம் தேர்தல்னா அது ஸ்டேச்சர் எங்கேயோ போயிடும். விஜய் அவர்கள் காஸ்ட் நியூட்ரல் ஃபேக்டரு, ஒரு ஹீரோவா இருந்துட்டு வந்தவர், அவரை வில்லனா மாத்தவே முடியாது. அதனால ஸ்டேச்சரோட நின்றுடும். ஆனா உள்ளாட்சி தேர்தல்ன்றது நம்மளுக்கு சவாலா இருக்கும். நான் இப்பவே சொல்றேன், சவாலா தான் இருக்கும். ஏன்னா அவர் முதலமைச்சரா ஆகணும் அப்படின்ட்டு ஓட்டு போட்டவன் சிவிக் போல்ஸ்ல பல இடங்கள்ல சின்னம் இருக்காது, கிராமப்புறங்கள்லாம். அங்கெல்லாம் கட்சிக்காக ஓட்டு போடணும்னு நினைப்பானான்றது கேள்விக்குறி. அதே மாதிரி நீங்க நகர்ப்புறம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க பிரச்சனை கிடையாது. அங்க சிம்பிள் இருக்கும். நகர்ப்புறத்துல தாவேகா எப்பயுமே ஸ்ட்ராங்கா ஸ்வீப் ஆயிடும்.
பட் கிராமப்புறம் செமி அர்பன்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவு சிக்கலா போய் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த எதிர்கட்சிகள் தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து இதை பேசிட்டு தான் இருக்கோம். சில இடங்கள்ல வந்து ஓபிசி பாலிடிக்ஸை தூண்டுவாங்க, சில இடங்கள்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இல்லைன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவாங்க. நான் முன்னாடியே ஒரு டேக் போட்டேன், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும் திமுக அப்படின்னு. ஏன்னா அண்ணா திமுகவை நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பார்க்கல. பட் இபிஎஸ் அப்பப்போ சில அறிக்கைகளை விட்டுட்டு இருக்காரு, ஃப்ரீயா இருக்காரு இல்லையா, அதனால 2 நாளைக்கு ஒரு அறிக்கைன்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் தாவேக்கான்னு சொல்லி எழுதிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர், இவங்க டெய்லி ஒரு ப்ராசஸ்ல இந்த மாதிரி அறிக்கைகளை விட்டுட்டு இருக்காங்க. அதனால பொய் பிரச்சாரங்கள் வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா இங்க அரசாங்கம் நடத்த முடியாது. தாவேக்கா மிக துல்லியமா மிக சிறப்பா எப்படிப்பட்ட அரசியலை இங்க முன்னெடுக்கணும், எப்படிப்பட்ட அரசியலை இங்க திமுக பண்ணிச்சோ அந்த அரசியலை எப்படி தோக்கடிக்கணும் அப்படின்றத சரியான முறையில பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா அந்த அரசாங்கம் மக்களுக்கு தேவையான விஷயத்தை தான் பண்ணும். மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால நீங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, பாஜக மாதிரி கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் சீரியஸா எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நிச்சயமா இந்த அரசாங்கத்துல லஞ்சம் இல்லை, இந்த அரசாங்கத்துல மக்களுக்கு எதிரான எந்த திட்டங்களும் அமல்படுத்தப்படலை. ஒரு நல்லாட்சியை தொடர்ந்து அவர் வழங்குவாரு அப்படின்றதுதான் கள சூழலா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படிதான் இந்த அரசியல் நிகழ்வுகளானது போயிட்டு இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.